பாசிட்டிவாவும் நடக்கும்னு நம்புனா, அது கண்டிப்பா நடக்கும். அந்த மாரி ஒரு விஷயம் தான் எனக்கு இன்னைக்கு நடந்தது. மைட் பி சிம்பிள் பட் இட்ஸ் சோ இம்பார்ட்டன்ட் ஃபார் மீ. விநாயக சதுர்த்தி டே. காலைல எழுந்த உடனே சுண்டல், பருப்பு 2மே குக்கர்ல வேக போட்டாச்சு. அண்ட் உளுந்தும் ஊற வச்சத கிரைண்டர்ல அரைக்க போட்டாச்சு. நடுநடுவுல பிரசாதமும் பண்ணிக்கிட்டேன். அண்ட் டெக்கரேஷனும் சைட் பை சைடு ஆயிடுச்சு. பிரதீப் வந்து வீடு பெருக்கி துடைக்கிற வேலையெல்லாம் எடுத்துக்கிட்டாங்க. 13 இயர்ஸா ட்ரை பண்ணது நடந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, கொழுக்கட்டை பண்ணது தான். பிகாஸ் எனக்கு இந்த கொழுக்கட்டை வந்ததே கிடையாது. எதர் ரன்னியா இருக்கும், இல்ல வாட்டரியா இருக்கும், இல்ல பூர்ண சொதப்பிடு, இல்ல மாவுல ஏதாவது மிஸ்டேக் பண்ணிவிடும். பட் அந்த மாரி எந்த ஒரு தப்புமே பண்ணாம சூப்பர்பா வந்தது. ஃபர்ஸ்ட் திங் இந்த தடவை என்னால பண்ண முடியும்னு நம்பினேன். செகண்ட் திங் நான் நெறைய சமையல் வேலையில இன்வால்வ் ஆகல. பிகாஸ் விநாயகர் சதுர்த்தினாலே நெறைய டிஷ்ஷஸ் பண்ணுவோம். ஸோ அந்த ஒரு விஷயத்த அவாய்ட் பண்ணிட்டு மினிமலா சமைச்சுட்டு பிரசாதத்த தான் கான்சன்ட்ரேட் பண்ணேன். திருத்தி குட்டிக்காக பண்ணணும்னு நெனச்சேன். தட்ஸ் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன். ஸோ இதெல்லாம் வச்சு கொழுக்கட்டை சூப்பரா வந்தது. ரொம்ப 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 ஹேப்பியா இருந்தது. ஏன் இம்பார்ட்டன்ட் சொன்னேன்னா, என் ஃபேமிலில எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு ஸ்வீட் கொழுக்கட்டை. ஸோ அந்த ஒரு ரீசனால இது எனக்கு பண்ண முடியலன்னு ஒரு கில்ட் இருந்தது. பட் அந்த கில்ட் இஸ் ரிலீவ்ட். ஸோ இதுக்கப்புறம் ரெகுலரான ஒரு ஸ்நாக்கா இருக்கும் கொழுக்கட்டை. குவான்டிட்டி நெறையவே பண்ணியிருந்தேன். ஸோ தட் பக்கத்துல இருக்க நெய்பர்ஸ்க்குலாம் குடுக்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ அந்த விதத்தில் ரொம்ப ஹேப்பி அண்ட் சாட்டிஸ்ஃபைடா இருந்தது. ஸோ எங்க வீட்டோட பூஜை செட்டப் இப்படிதான் இருந்தது. விநாயகரோட பிளெஸிங் சூப்பரா கிடைச்சது. ஃபெஸ்டிவல் டஸ் நாட் எண்ட் வித்தவுட் ஷேரிங். ஸோ அந்த விதத்துல வந்து பண்ண ஒரு பிரசாதத்த கொஞ்சமா இருந்தாலும் எல்லாருக்கும் ஈக்குவலா ஷேர் பண்ணி அன்னைக்கு டேவ முடிச்சாச்சு.